Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். குட் நியூஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 preliminary எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் முடிஞ்சு 50 நாளில் ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சி வரலாறுல சீக்கிரமாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணது இதுவாக தான் வந்து இருக்கும். ஃப்யூச்சர்லையும் இதான் எதிர்பார்க்கலாம். ஸோ நியூ சேர்மன், நியூ ப்ராசஸ் நல்லா வந்து போய்கிட்டு இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்கமிங் குரூப் 2க்கும் இதை நாம் எதிர்பார்க்கலாம். ஓகே ரைட். உங்களோட மெயின்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 10லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் சென்னையில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் ஒரு 90 டேஸ் கிட்ட வந்து இருக்குது. எப்படி படிக்கலாம், என்ன புக் லிஸ்ட்டோ நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், உங்களுக்கு நம்பர் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்கேஸ் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் ஞாபகம் இல்லை, ஹால் டிக்கெட் தொடஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்றும் பயம் கிடையாது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்ணி உள்ளே போயிட்டாலே இது வரைக்கும் என்ன எக்ஸாம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எழுதிருக்கீங்க எல்லாமே அதில் வந்து வரும். நம்பர் அங்கே எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் என்ன கேஸ்ட் கேட்டகரியில் வந்திருக்கீங்க அண்ட் எவ்வளோ கட் ஆஃப் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க, எவ்வளோ கிளியராக இருக்குது அதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் எனக்கு கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க அஃபிஷியல் கீழே இருந்து நீங்கள் எவ்வளோ போட்டிருந்தீங்க, என்ன கேஸ்ட் கேட்டகரி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் குரூப் 2 எக்ஸாமுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கலாம். எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம், என்ன கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வைக்கலாம், ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா குரூப் 4 பேப்பர், குரூப் 1 பேப்பர் ஒரு மார்க்கமாக தான் இருந்தது. ஒரு டிஎன்பிஎஸ்சி ஒரு புது மாடலில் பேப்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ கட் ஆஃப் எந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ நீ கிளியர் பண்ணியிருந்தால் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ கிளியர் பண்ணவங்க தயவு செஞ்சு மற்றவங்களுக்காக என்ன கேட்டகரியில் வரீங்க, எவ்வளோ நீங்கள் போட்டிருந்தீங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கிளியர் பண்ணவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.